வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். நம்ம இதுக்கு முன்னாடி சன் சிட்டி ஷாப்பிங் சென்டருக்கு ஷாப்பிங் போயிருந்தோம். அங்கே என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாங்கினோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னென்ன பொருட்கள் வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கடையை பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போது இந்த கவரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 25, 20, 15, 10, 5 இப்படி போட்டிருக்காங்களே, இதெல்லாம் ரியால். இத்தனை ரியாலுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே எதனாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத தான் இவங்க போட்டிருக்காங்க. பொதுவாக வந்து அரபிக்கில் எழுதும்போது ரைட்டில் இருந்து லெஃப்டில் எழுதிட்டு வருவாங்க. அதனால வந்து அவங்க வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. நம்ம எழுதினோம் அப்படின்னா 5, 10, 15 இந்த மாதிரி நம்ம எழுதிட்டு போவோம் இல்லையா, இவங்க வந்து அப்படியே உல்ட்டாவாக எழுதுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க இந்த கடையில் வந்துட்டு எல்லா பொருட்களுமே இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கடையோட பிரான்ச் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ரியாத்தில் இருக்குது, அல்கோபார் அப்படிங்கிற சிட்டியில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு அல்ஹசாவில் இருக்குது. நம்ம இருக்கிறது வந்து அல்ஜுபைல் சிட்டிங்க. அல்ஜுபைலில் இந்த கடைக்கு போய் நான் வாங்கினது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் புர்கா போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் புர்கா போட்டிருந்தேன் இந்த வீடியோவில். ஏன்னா சவுதி அரேபியாவில் கிறிஸ்டியனாக இருந்தாலும், ஹிந்துவாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும் புர்கா போடணும். இப்போ நான் என்னென்ன கிராஃப்ட் திங்ஸ் வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாங்க. இது வந்து தர்மோகோல் ஷீட். இதுதான் ஃபஸ்ட்டு நான் எடுத்து காமிச்சிருக்கேன். இது வந்து 4 ரியால் போட்டிருந்தாங்க. 1 ரியால் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 20 ரூபா அந்த மாதிரி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து தர்மோகோல் ஷீட் சொன்னேன் இல்லையா, அது 2 ஷீட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கிரேப் பேப்பர் 2 ரோல் நான் வாங்கியிருக்கேன். லைட் க்ரீன் கலர்லையும் ஸ்கின் கலர்லையும் இது இருந்தது. எனக்கு தேவைப்பட்ட கலரில் நான் வாங்கியிருக்கேன். அது வந்து ஒன்றும் 3 ரியால் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய சைஸில் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேங்க. A3 சைஸில் நான் இது வாங்கியிருக்கேன். பர்பிள் கலர்லையும் பிங்க் கலர்லையும் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோடய கிராஃப்ட் ஒர்க்கு தேவைப்பட்டதுனால நான் இதை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சூப்பர் க்ளூ, இது வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது நம்ம வந்து இயர்ரிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது இது வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு நான் இது வாங்கியிருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து நான் 2 ரியாலுக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சீரியல் பல்ப் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த LED லைட்ஸ் வாங்கினேன். இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்து அங்கே வந்து ப்ளக் பாயிண்டில் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா பல்பும் கரெக்டாக எரிஞ்சது. அதனால் வந்து நான் இதை வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்து நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வரலாம். ஒருவேளை வீட்டுக்கு செக் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி ரிட்டன் கொடுத்தாலும் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இது வந்து 11 ரியாலுக்கு நான் வாங்கினேங்க. சூப்பராக இருந்துச்சு. நம்ம எந்த மாதிரி வேணாலும் இந்த பல்பை வந்து பிளிங்க் பண்ண வைக்கலாம். அதாவது தொடர்ந்து ஒரே கலராகவும் பிளிங்க் ஆகும், இல்லை வேறு கலராகவும் நம்ம பிளிங்க் பண்ண வைக்கலாம். அதுக்கு ஆப்ஷன் இருக்குது அதில். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ் வாங்கினேன். இது வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். 2 ரியாலுக்கு வாங்கினேன் அது. அதுக்கப்புறம் வந்து உல்லன் த்ரெட் வந்து வாங்கியிருந்தேங்க. 2 கலர் வந்து காலி ஆயிடுச்சு. அதனால் அந்த 2 கலர் ஸ்கை ப்ளூவும் ஆரஞ்சு கலரும் வாங்கியிருக்கேன். அது வந்து 2 ரியால் தான் வாங்கினேன். A3 சைஸில் கிளிட்டர் ஃபோம் ஷீட் வாங்கினேங்க. இதுக்கு வந்து பின்பக்கத்தில் வந்து ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு நம்ம வந்து கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து 2 ரியால். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 ஸ்டென்சில் வாங்கினேன். சின்ன ஸ்டென்சில் வந்து 50 ஹலாலா, பெரிய சைஸில் இருக்கிற இந்த ஸ்டென்சில் ரெண்டுமே 1 ரியால் அப்படின்னு வாங்கினேன். பெரிய சைஸில் வந்து பீகாக் ஸ்டென்சில் வாங்கினது. இது வந்து வால் பெயிண்டிங் பண்ணலாம், இல்லை வேறு எதுலையாச்சும் நம்ம வந்து ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து மான், பெரிய மான் ஒன்று, குட்டி மான் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து குட்டி குட்டியாக பெட்டல்ஸோட ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இலைகளாக வச்சுட்டு ஒரு கொடி மாதிரி இருக்குது. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இதையுமே செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சின்ன சைஸில் உள்ள ஸ்டென்சிலில் என்ன இருக்குது அப்படின்னா 3-4 குருவி சேர்ந்தாப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் 2 ஃப்ளவர் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு குருவி மட்டும் ஒரு மரக்கிளையில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் இதையுமே வாங்கிட்டேன். இது வந்து 50 ஹலாலா தான். நம்ம ஊர் காசுக்கு 10 ரூபா அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக கூட நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு, டெக்ஸ்சர் பேஸ்ட் யூஸ் பண்ணி ஆர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டென்சில்ஸை. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா 2 கலரில் ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கினேன். ஒன்று வந்து ஸ்கை ப்ளூ கலரில், இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் வாங்கியிருக்கேன். இது ஒன்றுமே 5 ரியால் போட்டிருந்தாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கோல்டன் கலரில் டேப் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்மளோட கிராஃப்ட் ஒர்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கோல்டன் கலர் டேப் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ப்ரஷ் பென் வாங்கியிருக்கேன். இது வந்து செராமிக்கில், அப்புறம் வந்து கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பெர்மனெண்ட் மார்க்கர் மாதிரி. இதோட ரேட் 25 ரியால் போட்டிருந்தாங்க. ஸோ இது எனக்கு தேவைப்பட்டதுனால இதையுமே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரொக்கோ பிராண்டில் எரேசர் வாங்கியிருக்கேன். இது வந்து பாப்பாவுக்கு தேவைப்பட்டது. ஸோ அவளுக்காக நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான்
இந்த மாதிரி வெல்க்ரோ வாங்கியிருக்கேன். இந்த வெல்க்ரோவில் வந்துட்டு ஸ்டிக்கர் இருக்குங்க. நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெல்க்ரோவும் ஒயிட் கலரில் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஃபைபர் கேஸ்டல் பிராண்டில் ஆயில் பேஸ்டல் வாங்கியிருக்கேன். இது வந்து 24 கலர் இருந்தது. என்கிட்ட ஏற்கனவே இருந்த ஆயில் பேஸ்டல் வந்து காலி ஆயிடுச்சு. அதனால தான் நான் இதை பார்த்த உடனே எடுத்துட்டேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை வாங்கியிருக்கேன். இந்த ஃபைபர் கேஸ்டல் ஆயில் பேஸ்டல் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. சின்ன பசங்க வந்து இப்போ தான் வந்து ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணுறீங்க, பெயிண்டிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இது. இதோட ரேட் வந்து 20 ரியால் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லரிங் நான் பண்ணுவேங்க. அதுக்காக மெஷர் பண்ணுறதுக்காக ஒயிட் கலரில் சார்கோல் பென்சில் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 5 ரியால். அதுக்கப்புறம் வந்து ஆயில் பேஸ்டலில் ட்ராயிங் பண்ணுறதுக்காக பிளாக் கலரில் 12 HP பிளாக் பென்சில் வாங்கியிருந்தேன். அது வந்து 5 ரியால். அதுக்கப்புறம் வந்து 2 ஃபுல் பேக்காக கலர் பேப்பர் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து 50 ஷீட் இருக்கும். ஸோ இது வந்து 4 ரியால் போட்டிருந்தாங்க. ஸோ 2யுமே நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 kg அளவுக்கு மாடலிங் கிளே எடுத்திருக்கேன். இது வந்து கிளாஸ் பிராண்டில் சூப்பராக இருக்கும். இது வந்து 13 ரியால் போட்டிருந்தாங்க. என்னோடய கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டதுனால நான் இதையுமே எடுத்திருக்கேன். சீக்கிரமாகவே இது ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் நான் இந்த பிராண்டில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லைம் வாங்கினேன். அந்த ஸ்லைம் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் கிளியர் ஸ்லைமாக சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து சர்ப்ரைஸ் டாயும் இருந்துச்சு. பெரிய சைஸ்லேயும் ஒரு ஸ்லைம் வாங்கியிருந்தேங்க. வாங்கிட்டு வந்த உடனேயே பாப்பா 2 பேரும் அதை எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து என்னால் வீடியோவில் எடுக்க முடியல. இந்த ஸ்லைம் மட்டும்தான் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ நான் இதை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கையில் வச்சு விளையாடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஸ்லைம்குள்ளே நம்மளுக்கு ரெயின்போ யூனிகார்ன் இருந்தது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ இதை ஸ்லைமை விட்டு வெளியில் எடுத்துடலாம். திருப்பி நம்ம இதை ஸ்லைம்குள்ளே வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த ரெயின்போ யூனிகார்னோட தலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹோல் இருக்குது. இந்த ஹோலில் வந்துட்டு நம்ம கீ செயின்காக இதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது. கீ செயின் மாதிரி நம்ம கீழே வந்து இதை ஹேங் பண்ணுறதுனாலும் சரி, இல்லைன்னா நம்ம பேக்கில் அப்புறம் வந்து பர்ஸில் வந்து ஜிப்பில் வந்துட்டு நம்ம கீ செயின் மாதிரி தொங்க வச்சாலும் அது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லைமில் அங்கங்கே மர்மைட் டிசைனில் ஜமிக்கி வச்சுருந்தாங்க. இது வந்து நல்ல ஷைனிங்காக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போது ஒரே ஒரு ஜமிக்கி நான் எடுத்து காமிக்கிறேன். பிங்க் கலரில் இருக்குது இது. இந்த கிளியர் ஸ்லைம் ப்ளூ கலரில் பார்க்குறதுக்கு ஓஷன் மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி மர்மைட்டோட டிசைனில் இருக்கக்கூடிய ஜம்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக சின்ன பசங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா கையில் வச்சு நம்ம எவ்வளோ இழுத்தாலும் இது வந்து அவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக வந்தது. இந்த ஸ்லைமில் இன்னுமே ஒரு 3-4 மர்மைட் மாதிரியான டிசைனில் ஜம்கி இருந்தது. அதையுமே நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏதாச்சும் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரொம்ப க்யூட்டாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் இதை எடுத்து தனியாக வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்லைமை நீங்கள் எவ்வளோ தான் கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணாலும் இது கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. அதனால தான் வந்து எல்லாத்துக்குமே இந்த ஸ்லைமை ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லா ஜமிக்கியும் நம்ம எடுத்தாச்சு. நம்ம வந்து இதை கொஞ்ச நேரம் வச்சு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை எடுத்து மறுபடியும் அந்த ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ளக்கையே வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கையில் வச்சு விளையாடும் போது அங்கங்கே பபிள்ஸ் வருங்க. அந்த பபிள்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதை விளையாட முடிச்சதுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்கினாலும் சரி அல்லது வீட்டில் நம்ம ரெடி பண்ணாலும் சரி, மறக்காமல் அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிடணும். அப்படி இல்லாமல் வெளியில் ஓப்பனில் வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே இது க்ளே மாதிரி ஆகி அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைமாக யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் வீட்டில் ஸ்லைம் பண்ணாலும் அல்லது கடையில் ஸ்லைம் வாங்கினாலும் விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் அதை எடுத்து மறுபடியும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்லைம் வீடியோலையும் கூட நான் சொல்லியிருப்பேன். இப்போது அவங்க கொடுத்துருந்த பாக்ஸ்லேயே இந்த ஸ்லைமை வந்து உள்ளே வச்சுட்டேன். இதுக்கு மேலே இதுக்குள்ளே ஏற்கனவே இருந்த அந்த ஜமிக்கையும் எடுத்து நான் இதில் வச்சுக்கிறேன். தேவைப்படும் போது நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து யூனிகார்ன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த யூனிகார்னை வந்து நான் இதுக்குள்ளே வைக்கலைங்க. இது நான் வெளியில் தான் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. இப்போ இந்த ஸ்லைமை வந்து நல்லா அந்த மூடியாலேயே நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுக்கலாம். இதோட ரேட் வந்து 5 ரியால் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். தேவைப்படும் போது எடுத்து நம்ம விளையாடலாம். அவ்வளோதாங்க. சன் சிட்டியில் நம்ம வந்து வாங்கின கிராஃப்ட் திங்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா பேர் வந்து நீங்கள் பண்ண கிராஃப்ட் வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணியிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே உங்கள் எல்லாருடைய ஃபோட்டோவையும் நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்கலாம்.
அக்கா மை நேம் இஸ் சுஜிதா. உங்களோட முன்னாடி நீங்கள் அப்லோட் பண்ண ஹோம் மேட் கிளிட்டர் பார்த்தேன்னு சூப்பராக இருக்குக்கா. இதை வச்சு நான் நிறையா இதுலலாம் நிறையா கிராஃப்ட்லாம் பேஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன்க்கா. பாய். தேங்க்யூ ஸோ மச் சுஜிதா. அதுக்கப்புறம் வந்து மீனாட்சி கிளி அப்படிங்கிற அக்கௌண்ட்லேருந்து எனக்கு வந்து இது சென்ட் பண்ணியிருக்காங்க. ஹோம்மேடாக பேப்பர் பேங்கிள் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்துட்டு அவங்க ட்ரை பண்ண தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ வெரி மச் மீனாட்சி கிளி. அதுக்கப்புறம் கௌசல்யா ராஜ் அவங்க வந்து லிப் பாம் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு மெயில் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ வெரி மச் கௌசல்யா ராஜ். அதுக்கப்புறம் பி சஹானா, பி சாகித்யா இவங்க வந்து டபுள் சைட் டேப்பும் வாஷி டேப்பும் ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ வெரி மச்ப்பா. அதுக்கப்புறம் வந்து கிராஃப்ட் வித் அக்ஷயாலேருந்து அக்ஷயா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹோம்மேட் கிச்சன் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அக்ஷயா. தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் ஸ்ரீலக்ஷ்மி வந்து ஃபோன் கேஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ வெரி மச் ஸ்ரீலக்ஷ்மி. அதுக்கப்புறம் பூர்ணாஸ்ரீ வந்து வாஷி டேப் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது பூர்ணாஸ்ரீ. தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் ஃபன் வித் தமிழன் அப்படிங்கிற சேனல்லேருந்து ரோஷனா அவங்க வந்து ஹோம்மேட் கிளிட்டர் ட்ரை பண்ணியிருக்காங்க. வாஷி டேப், அதுக்கப்புறம் 3D அவுட்லைனர், அப்புறம் ஹோம்மேட் ஸ்டிக்கர் இந்த 4மே அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ வெரி மச் ரோஷனா. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஆல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது 3 ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.